வணக்கம். என்ஆர்ஐ அண்ட் ஓசிஐ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ஆர்ஐ அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓசிஐ அப்படிங்கிறது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்ஆர்ஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியால இருந்து வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ வெளிநாடு போனவங்க அங்க செட்டில் ஆவாங்க. அப்போ அவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியே வாழ்றவங்க இந்தியர்கள் தான். அவங்க கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும். அவங்க இந்தியால இருந்து இந்தியாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம். விசா எல்லாம் தேவையில்ல. தங்கலாம். இங்க வந்து சொத்துக்கள் வாங்கலாம், ஓட்டு போடலாம், எல்லாமே பண்ணலாம். அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ். ஆனா வெளிநாட்டுல வசிக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்கள். இப்போ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கு வருவோம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவங்க இந்தியால பிறந்தவங்க இல்லை. அவங்க வெளிநாட்டுல பிறந்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இந்தியால பிறந்திருப்பாங்க. இல்ல 2 பேருமே இந்தியால பொறந்திருப்பாங்க. யாராவது இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போயி அவங்க அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை அங்க பொறந்திருக்கும். அப்போ அந்த குழந்தை அந்த நாட்டு சிட்டிசன் தான். ஆனா அவங்களுடைய பூர்வீகம் இந்தியாவா இருக்கிறதுனால இந்தியால வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. அப்போ அந்த அடையாள அட்டை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு வரலாம். ஆனா விசாவோட தான் வரணும். வந்தாலும் தங்கலாம், வேலை செய்யலாம். ஆனா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓட் போட முடியாது. மற்றபடி அவங்க இந்தியாவுக்கு வரலாம், சொத்து வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், தங்கலாம், விசாவோட தங்கலாம், மறுபடியும் போகலாம். அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. அவங்க கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சிட்டிசன் தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கும். இதுதான் இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். தேங்க்யூ.